அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் ஊடல் உவகை. குறள் எண் 1322. ஊடலின் தோன்றும் சிறு துணி நல் அழி வாடினும் பாடுபெறும். ஊடலால் சிறு துன்பம் தோன்றினாலும் அதனால் தம்பதி இடையே உள்ள நல்ல அன்பு சற்றே கெட்டுப்போனாலும் அந்த ஊடல் பெருமை பெறும் ஒன்றுதான். There will be slight hurt during lovers' fight, and there will be slight damage to the good love they have. But still, it's a pride. துழிப்பா, ஊடல் சிறு துன்பம் தரும், அதனால் அன்பு சற்று கெடும், ஆனாலும் ஊடல் பெருமை பெறும். ஊடல் சிறு துன்பம் தரும், அதனால் அன்பு சற்று கெடும், ஆனாலும் ஊடல் பெருமை பெறும். கவிப்பேரரசு அவர்கள் என்ன உரை சொல்லியிருக்கிறார்கள் முந்தைய குறளுக்கென்றால், தோழி, பிணக்கத்தின் பயன் யாது என்கிறாய், காரணம் ஏதும் இல்லையாயினும் அவரிடத்தில் தவறே இல்லையாயினும் ஊடல் கொள்வதில் உருபயன் ஒன்று உண்டு, அவர் நம் மீது கொண்டிருக்கும் அன்பின் அளவு கண்டறிய முடியும் என்பதால். ஒரு துன்பம் வந்தபோதும் அதில் நன்மை உண்டு, நண்பர்களுடைய நட்பை நீட்டி அழக்கும் கோளாக அது உதவும் என்று வள்ளுவர் சொன்னது போல், இந்த ஊடலும் தலைவன் தலைவி மேல் வைத்திருக்கும் அன்பை அளக்கும் அளவுகோலாக இருக்கிறது என்று முந்தைய குறளுக்கு வைரமுத்து பொருள் கூறுகிறார். இன்றைய குறளுக்கு ஊடல் என்பது இன்பம் போல் ஒரு துன்பம் தான், துன்பமாகி இன்பம் தான். அதனால் உண்டாகும் சிறு பிணக்கத்தால் அன்பு சற்றே வாடிவிடுவதும் உண்மைதான். ஆனால் புணர்ச்சியில் அது கொடுக்கும் பேரின்பத்தால் அது பெருமை பெறும் என்று சொல்லுகிறார். இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, ஊடல்ங்கிறது இன்பமயமானது அன்று, அது துன்பம் தரக்கூடியதுதான். அவ பொய் கோபம் கொண்டிருக்கிறாளா உண்மையான கோபம் கொண்டிருக்கிறாளான்னு தெரியாம தலைவன் திக்குமுக்காடி போகும் பொழுது அது இன்பமா துன்பமா என்று அவனுக்கு மட்டுமே தெரியும். அப்போ அந்த துன்பமான ஒன்று வரும் பொழுது தலைவனும் திருப்பி கோபம் கொள்கிறான். நீ இதுக்கெல்லாம் போய் கோவிச்சுக்கிற, நீ முந்த மாதிரி இல்ல, முந்தையெல்லாம் நீ கோவிச்சுக்கவே மாட்ட, அல்லது முந்தையெல்லாம் நிறைய கோவிச்சுக்கிற, பரவாயில்ல இப்ப கொஞ்சமா தான் கோவிச்சுக்கிற அப்படின்னு ஏதோ ஒரு மாற்றுக்கிறது சொல்லி ஒரு ஊடல் கொள்கிறான். அந்த ஊடலின் காரணமாக கொஞ்சம் அன்புல ஒரு வாட்டம் ஏற்படுது இல்லையா? அந்த ஊடலே இல்லாமல் இருந்தா, அந்த துன்பமே இல்லாமல் இருந்தா தொடர்ந்து அன்பாக ஓடிக்கொண்டிருக்கும், அன்பு வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கும், அங்கே பிணக்கு இருக்காது, துன்பம் இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஊடல் கொடுக்கிற துன்பமும் பிணக்கும் துயரும் அன்பு சற்று குறைந்தாலுமே கூட அதற்கு பிறகு நடக்கும் கூடல் அவர்களிடம் பேரின்பம் கொடுத்துவிடும். அந்த வாடிய அன்பை நீரூற்றி மறுபடியும் தளர்ச்சி அடைய செய்துவிடும், மறுபடியும் வளர்ச்சி அடைய செய்துவிடும், தளதலை என்று மின்னச் செய்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த குறள்ல. இதுக்கு ஒரு பாட்டு. கண்மணியே கண்மணியே சொல்லுவத கேளு, ஷட் அப் டோன்ட் டாக் டு மீ, ஏய் டாக்ஸி டாக்ஸி, என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனிப்பூவு. எவளாவது ஏமாந்து காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு, சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு, அடடா என் கவிதாசர் கம்பா, உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு. ஆஹா, ஆடு நினைக்குதுன்னு ஓனாய் அழுதுதா, வீண் கோபம் ஏன் ஆண் பாவமேன், ஐ லவ் யூ நீ எங்கு செல்ல கூடும் என்னை மீறி, கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு என்று சின்ன வாத்தியார் என்ற படத்தில் வாலி எழுதி எஸ்பிபியும் ரோஹிணியும் அவர்களும் பாடிய இளையராஜாவுடைய இசை என்று நினைக்கிறேன். இது ஒரு நல்ல அற்புதமான பாடல். ஒரு பாட்டு வரியும் ஒரு வசனமும் மாறி மாறி வரும். அது ஊடலினுடைய வெளிப்பாடாக இருக்கும். இப்படி ஒரு ஊழல் நடக்கும் பொழுது அதில் எவ்வளவு துன்பம் தலைவி வந்து தலைவனுக்கு கொடுக்குறாங்கிறது நீங்க அந்த பாட்டை பார்த்தா தெரியும். ஆனா அதற்கு பின்னால் அவர்கள் இருவரும் காதலர்களாக மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கை இருக்குது அல்லவா, அது மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும். அந்த வாடிய அன்பையும் அது மீறி தரும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்ற பொருள். ஊடலின் தோன்றும் சிறு துணி நல் அழி, அழி என்றால் அன்பு, வாடினும் பாடுபெறும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிவாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.